Hi children, welcome to Parkavi Max. Now we are going to see about 9th Max Coordinate Geometry Exercise 5.5 6 sum பார்க்க போறோம். ABC is a triangle whose vertices are A of 3, 4, B of -2, -1 and C of 5, 3. If G is the centroid and BDCG is a parallelogram, then find the coordinates of the vertex D. அதாவது AB, first ABC triangle கொடுத்திருக்காங்க children. ABC ஒரு triangle நமக்கு. இந்த ABC triangleல A பாயிண்ட்டும் B பாயிண்ட்டும் C பாயிண்ட் அதனுடைய vertexும் நமக்கு ABC யோட vertexும் கொடுத்திருக்காங்க. G is the centroid. இதில் G வந்து centroidன்னு சொல்லியிருக்காங்க. BDCG is a parallelogram. இங்கேருந்து நம்ம ஒரு draw பண்ணி இது வந்து ஒரு parallelogramனு கொடுத்துருக்காங்க. இந்த parallelogramோட D யோட vertex என்ன? X, Yன்னு கொடுத்துருக்கேன். இந்த D யோட vertex என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. A vertex தெரியும், A, B, C யோட vertex தெரியும், G centroidன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. D என்ன அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு. ஸோ centroid ஃபார்ம்லாம் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். x1 plus x2 plus x3 y1 plus y2 plus y3 centroid formula G of so x1 y1 x1 x2 x3 y1 y2 y3 so அதை add பண்ணோம் அப்படின்னா centroid அதனுடைய values substitute பண்ணா 6/3 6/3 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ in a parallelogram diagonals bisect each other. உங்களுக்கு தெரியும் ஒரு parallelogram ஓட diagonals எப்பவுமே diagonals அப்படின்னா இந்த கார்னர் நம்ம இது மீட் பண்ற பாயிண்ட்ஸ் தான், அது bisect each other ஒன்னோட ஒன்று பைசெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்ம்லாம் எடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட் எடுக்கும் பொழுது இந்த 2 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். B -2, -1 C 5, 3 தெரியும். இந்த 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு GDயோட பாயிண்ட். ஸோ G வந்து சென்ட்ராய்டு, அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சென்ட்ராய்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ நம்ம 6/3, 6/3 கேன்சல் பண்ணால் 2, 2 இந்த பாயிண்ட்டு தான் 2, 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது 2, 2. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு தேவை. அப்போ மிட் பாயிண்ட் 2வும் ஈக்குவல் பண்ணும்பொழுது இந்த பாயிண்ட் நமக்கு டேரெக்டாக கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், மிட் பாயிண்ட் ஆஃப் DG ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் BC. DGயோட வேல்யூவில் நமக்கு D தெரியாது, Gயோட வேல்யூ 2, 2. ஸோ x + 2/2 y + 2/2ன்னு எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் BCயில் 2 பாயிண்ட்ஸுமே நமக்கு தெரியும். ஸோ -2 + 5/2 -1 + 3/2. அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணும்பொழுது x + 2/2 ஈக்குவல் டு இது பாருங்கள் 3/2 5 - 2 3 கிடைக்கும், 3/2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ டினாமினேட்டரில் 2 இருந்தால் டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். x + 2 = 3. ஸோ x = 3 - 2 x = 1 x கிடச்சிருச்சு. சேம் வே y + 2/2 = 3/2. ஸோ 3 - 1 2/2. ஸோ 2/2 1 நமக்கு. y + 2 = 2. இப்படி கூட நம்ம 2 கேன்சல் பண்ணிவிட்டு 2ன்னு எடுத்திருக்கோம். y = +2 இந்த சைடு -2 சேஞ்ச் ஆகிடும். y = 0ன்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் இது கேன்சல் பண்ணாலும் 1ன்னு கிடைக்கும். 2 டேபிள் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 2 2 -2 0 எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 0 ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ therefore the coordinate of the vertex D of x, y is 1, 0. 1 is the x point, 0 is the y point. So coordinate of x, y equal to 1, 0. Okay, 6th sum over. Next 7th sum பார்க்கலாம். 7th sum பாருங்க. If 3/2, 5, 7, -9/2 and 13/2, -13/2 are midpoints of the sides of a triangle or the midpoints. இந்த 3 pointsமே midpoints. இதனுடைய midpoints அப்படின்னு சொல்கிறாங்கன்னா sides of the triangle. ஒரு triangleனுடைய sides தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. சைட்னுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு இருக்குன்னா இந்த மிட் பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். அவங்க இந்த வர்டெக்ஸ் கொடுக்காம மிட் பாயிண்ட் மட்டும் நமக்கு கொடுத்துட்டு
கொடுத்துட்டு சென்ட்ராய்டு என்னன்னு கேட்குறாங்க. சேம் தான், நமக்கு வெர்டெக்ஸ் கொடுத்துருந்தாலும் மிட் பாயிண்ட் கொடுத்துருந்தாலும் சென்ட்ராய்டு நம்ம சேம் சென்ட்ராய்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதனுடைய சென்ட்ராய்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட்டோடைய ஃபார்முலா சென்ட்ராய்டு ஃபார்முலா, இதனுடைய வெர்டெக்ஸ் கொடுத்தா தான் நம்ம x1 + x2 + x3 யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு ட்ரையாங்கிளுடைய மிட் பாயிண்ட்டு நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதை எடுத்தாலும் அதனுடைய சென்ட்ராய்டு சேமாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். the centroid of the triangle obtained by joining the midpoints of your sides of a triangle is same as the centroid of the original triangle. இந்த ட்ரையாங்கிளுடைய மிட் பாயிண்ட்டும் இந்த சைட்ஸுடைய மிட் பாயிண்ட்டும் நமக்கு சேமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எழுதணும்னு கிடையாது, இங்கே புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லைனு. the midpoints of the sides of the triangles are given as midpoints of the sides of the triangle. என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எழுதியிருக்கேன். x1 y1 3/2, 5 7, -9/2 13/2, -13/2. So x1 y1 x2 y2 x3 y3. Centroid equal to x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. So x1 3/2 + 7 + 13/2 by 3, formula 3. So 5 plus -9/2 plus -13/2 by 3. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் சில்ட்ரன், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இந்த எல்சிஎம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. 2 டினாமினேட்டரில் இங்கேயும் 2 இருக்குது. ஸோ இங்கே 1 இருக்குது. நம்ம டேரெக்டாக 2 நீங்கள் எடுத்துக்கலாம் எல்சிஎம்மில். டினாமினேட்டர்லேயே 2 இருக்கிறதுனால 2ல் டிவைட் பண்ணும்போது ஒன்லி 3 அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளஸ் 1 2ல் டிவைட் பண்ணும்போது 2 வரும். ஸோ 2 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 7 2s are 14 ப்ளஸ் 2 இருக்குது, அப்படியே 13 எடுத்துக்கணும். இங்கே என்ன டினாமினேட்டரில் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோமோ இந்த டேர்மில் அதை நம்ம டிவைட் பண்ணணும். 2/2 டிவைட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்குதா? ஸோ 1 × 3 3 ப்ளஸ் 1 2ல் டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும். 2 7s are 14. 2/2 1. ஸோ 1 × 13 13 அப்படி தான் எடுக்கணும் by 3. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 2 எடுத்துக்கிறோம். இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10 -9 -13/2 divided by 3. ஸோ இப்போ டினாமினேட்டரில் 3 இருக்குது பாருங்கள். 14 + 13 + 3 30/2 divided by 3 -9 -13 -10 -9 1 1 -13 -12/2 divided by 3. ஸோ 3 நமக்கு நியூமரேட்டருக்கு இப்போ டிவைட் பண்ணிங்க. 30/2 கேன்சல் பண்ணோன்னா 15/3. இங்கே 2 12 கேன்சல் பண்ணோன்னா -6/3. ஸோ 3ல் டிவைட் பண்ணிக்கலாம். 5 3s are 15 -2 3s are 6. So 5, -2. Find the centroid of the triangle கேட்டிருந்தாங்க. The centroid of the triangle equal to 5, -2. So exercise 5.5 over. சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you children.